தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து எறா வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த தலை ஒன்று இருக்கும்ல, அது அப்படியே நீங்கள் வந்து குப்பையில் போட்டீங்க. இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய எறா வந்து கொஞ்சம் தூரத்தில் போய் இல்லைனா இங்கேயே வாங்குவீங்க, கொஞ்சம் வீட்டுக்கு எங்காவது போய் மார்க்கெட்டில் வாங்குவீங்க. அவங்க வந்து சின்ன சின்ன கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதோட பெரிய எறா இருந்துச்சுன்னா அதோட தலை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த மசாலா போட்டு இது சால்ட்டெல்லாம் போட்டு ஒரு ரெசிபி செய்யுங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த டேஸ்ட்டு தான் சொல்ல போகிறோம் இன்னைக்கு. ஓகே, ஏன் இப்படி துணி போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி துணி போட்டு வச்சுருக்கோம், ஏன்னா வந்து ரொம்ப சுடுது. இப்போ தான் ஆக்குனாங்க. ஏன்னா ஈவினிங் டைம் வந்து ரொம்ப குளிர்காலம்ல, இது வந்து ரொம்ப சூடாக ரொம்ப காரமாக இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்லா சாப்பிட்லாம். நல்லா வந்து இன்றைக்கி நானும் எங்கள் அண்ணா எங்கள் அம்மா எல்லோரும் சாப்பிட போகிறோம். பெப்பர்லாம் போட்டு செம்மையாக இருக்குது. சால்ட்டு, பெப்பர், மசாலா எல்லாம் போட்டு அப்படியே இப்போவே வச்சு ஊற்றி ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ சாப்பிட்டது எங்கள் ஊரில் இல்லைன்னு இங்கே எப்போ தான் சாப்பிடுவோம். ரொம்ப நாள் ஆச்சு, லாக்டவுனும் சாப்பிடவே இல்லை. இப்போ தான் ரொம்ப பெருசான எறா கிடச்சனால இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம் எறாத்தலை. அது வந்து நிறைய பேர் வந்து ஊர்லலாம் எறாத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. ஓகே செம்மையாக இருக்குது, சாப்பிட்லாம். நல்லா இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. சூப்பும் இதில் இருக்கு. நம்ம வந்து கையில் சாப்பிட்டா வந்து ரொம்ப இது இருக்குது. அதனால் ஸ்பூனில் எடுத்து ஃபுல்லாகவே சாப்பிட்லாம். ஒன்று கையில் எடுக்க வேணாம், நல்லா இருக்காது. வந்து நம்ம இதில் ஸ்பூனில் எடுக்கலாம், எடுத்து சாப்பிட்லாம். எவ்வளோ எடுத்து பாருங்க, எங்கள் அண்ணா பார்க்குறாங்க. இவ்வளோ எடுத்துருக்கேன், தொங்குது. சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கு. இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். சூப்பராக இருக்கு. அது வாய்க்குள்ள போகணுன்னு அதோட மசாலா வந்து சாப்பிடலாம். போகவா அந்த ஜூஸ் வந்து அப்படியே ஊருல நான் 5 சாப்பிட்டுட்டேன். 10 செகண்டு. 10, 9, 8, 7